இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 2 நாட்களாக நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள், விலையேற பெற்றவர்கள் என்று பார்த்தோம். இரண்டாவதாக நம்முடைய ஆத்மா எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு சிந்தப்பட்டதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினது உண்மை, நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிக்கும் போதே நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிற நாம், இயேசு கிறிஸ்து நமக்காக ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தை என்ன செய்தார்? முற்றிலுமாக சிந்தினார். அப்படி இரத்தம் சாதாரண இரத்தம் இல்லை. இன்னைக்கு நம்ம பாவம் செய்கிறோம், எந்த மனுஷனுடைய இரத்தமும் நம்முடைய பாவ கரைகளை போக்க முடியாது. இந்த மிருகங்களுடைய இரத்தமோ நம்முடைய பாவங்களை முற்றிலுமாக போக்க முடியாது. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து நம்மை போலவே வாழ்ந்து பாடுகளை அனுபவிக்கிற மனுஷனாகவே வந்தார். வந்து நமக்காக பாடுபட்டார், மீண்டும் மரித்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிற ஏவாளிடத்தில் என்ன செய்யறார்? அந்த சர்ப்பம் வஞ்சிக்கப்படும் போது தேவன் சொல்கிறார் பாருங்க, உன்னுடைய வித்து என்ன செய்கிறோம்? உன்னுடைய வித்து என்ன செய்கிறோம்? அந்த பிசாசானவன் குதிங்காலை நசுக்குவான், நீ என்ன செய்வ? அவனுடைய வித்து என்ன செய்யும்? அவனுடைய தலையை நசுக்குன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிற. அப்போ ஆதியாகமத்திலே அது ப்ரீ பிளான்ட் ஆயிடுது. அப்போ பிசாசு என்ன செய்யற அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரத்துக்கு கொண்டு போயாச்சு, சிலுவையில் அரைஞ்சாச்சு, என்ன கண்டிப்பாக செத்து போயிடுவாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னா நம்ம கொன்னுட்டேன் அப்படின்னா. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? ஸ்திரீயின் வித்தாக என்ன செய்கிறார்? வருது. மனுஷன் என்ன ஆதாமின் வித்தாக அல்ல, ஸ்திரீயின் வித்தாக என்ன செய்கிறார்? வருகிறார். அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுது பாருங்க. நிறைவேறின அந்த ஸ்திரீயின் வித்து அவருடைய குதிங்கால நசுக்கிறான், செத்து போயிடும் அப்படின்னா. அதுக்கு பிறகு பாருங்க, இயேசு உயிரோடு எழும்புவார் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு கூட பார்க்கல. எழும்பி வந்து சாத்தானின் தலையை நசுக்கினார், மரணத்தை நசுக்கினார், ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். இவ்வளவு அருமையான ஒரு தத்துவம் பாருங்க. ஸ்திரீயின் வித்துக்கு என்ன செய்யுது? பிசாசு. ஸ்திரீயின் வித்து என்ன? பிசாசு குதிங்கால நசுக்குனா, ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு? அவனுடைய தலையை நசுக்கி ஜெயத்தை எடுத்துக்கொண்டார். எப்படி? தன்னுடைய முழு இரத்தத்தையும் என்ன செய்கிறாரு? பரிசுத்த இரத்தத்தை. அவர் பரிசுத்தமானவர், எந்த பாவமும் செய்யாதவர், அழகா தன்னுடைய ரூபம் எல்லாவற்றையும் இழந்து எதற்காக? நம்முடைய ஆத்மா, நமக்காக அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய இரத்தத்தை சிலுவையிலே கொடுத்து நம்மை மீட்க என்ன செய்தார்? அவர் கடந்து வந்தார். அந்த விலையேற பெற்ற இரத்தம் நமக்கு என்னெல்லாம் சம்பாதித்து தருதுன்னு பாருங்க. அவர் என்ன செய்கிறாரு? அப்படி விலையேற பெற்ற இரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. நம்ம அந்த காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு பைபிள் இருக்குன்னா கஷ்டம். ஒரு ஊரில் ஒரு பெரிய சர்ச்சில் ஒரு பைபிள் இருக்கும். வேத வசனங்களை வாசிப்பது அப்படி ஒரு பற்றாக்குறையாக இருந்துச்சு. அப்போ ஒரு சிறுமி என்ன செய்கிறா அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பணங்களை சேர்த்து வைத்து என்ன செய்கிறா? வேத புத்தகத்தை வாங்க வேண்டும்னு சொல்லி 7 வருஷமாக சேர்த்துட்டு ரொம்ப தூரம் நடந்து போகணும். 20 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே ஒரு கடையில் போய் என்ன செய்கிறா? அந்த பணத்தை கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்களாம், போன வருஷம் உள்ளவங்களுக்கே பைபிள் கொடுக்க முடியல, நீ அடுத்த வருஷம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்படி அழுது புரண்டு என்ன செய்கிறாலாம்? அழும்போது பக்கத்தில் இருக்கவங்க பார்த்தாங்களாம், போன வருஷம் ஆர்டர் கொடுத்தவங்க வரல, அதனால் கடைக்காருக்கே மனசு என்ன செஞ்சுட்டு கஷ்டமாயிட்டு. அவர் என்ன செய்கிறார்? அந்த குழந்தைகிட்ட அந்த புக்கை தூக்கி கொடுக்கும்போது அது அப்படியே அணைத்து கொண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டங்கள் இல்லாமல் நம்ம இப்போ வீட்டில் எல்லார் வீட்லேயும் வேத வசனங்கள் இருக்குது பாருங்கள். ஒரு பைபிள் இல்லை, 10 பைபிள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? வேத வசனங்களை வாசிக்க மாட்டோம். அந்த வேத வசனங்களை வாசிக்கும் போது பாருங்க, தேவனுடைய இரத்தத்தினால் நமக்கு என்ன கிடைத்து விட்டது? பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டது. பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கணும்னு சொல்லி எங்கெல்லாமோ மனுஷன் என்ன செய்யறான்? போகிறான்.
ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்ககிட்ட உங்கள் வீட்டுக்குள்ளே வருது பாருங்க. நான் உனக்காக மரித்தேன், நான் உனக்காக ரத்தம் சிந்தினேன், நீ கவலைப்படாத, மீட்டு கொள்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? உங்களை தேடி வருகிறார். பாவ மன்னிப்பை நமக்கு தருகிறது. இந்த உலகத்தில் எத்தனை ரூபாய் கொடுத்தாலும், எத்தனை கோடி கொடுத்தாலும், எந்த கடைகளிலும் கிடைக்காத ஒரு பெரிய பொருள் பாவ மன்னிப்பு அப்படிங்கிற நிச்சயம் நமக்கு என்ன செய்கிறது? தேவனுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் உங்களை நோக்கி இப்பொழுது கடந்து வருகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தம் நமக்கு இலவசமாக கிடைக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்படி இருந்தால் நம்ம அனுதினமும் நாம் கழுவப்படும் போது நம்முடைய என்ன செய்கிறோம்? ஆத்மாக சுத்தமாக மாறுகிறது. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி செய்கிறது அப்படின்னா வியாதியை என்ன செய்கிறது? சுத்தமாக்குகிறது. வியாதியிலிருந்து சொஸ்தமாக்குகிறது. நமக்கு பல வியாதிகள் இருக்கலாம். சில வியாதிகளுக்கு நம்ம போகும்போது டாக்டர் சொல்லுவாங்க, இப்படி ஒன்றுமே இல்லையே, நீங்கள் நார்மலாக தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது வியாதிகளுக்கு மருந்து இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படிப்பட்ட வியாதியிலிருந்து உங்களை குணமாக்க வல்லதா இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் சென்ற ரத்தம் உங்களுடைய வியாதி என்ன வியாதியா இருந்தாலும் அவர் சிறந்த வைத்தியர். அதற்கு மருந்து இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி நீங்க சொல்லி பாருங்க. உங்களுக்கு இருக்கிற கவலைகள், உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய வியாதிகள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? மாறி போயிடும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல அவ்வளவு வல்லமை என்ன செய்கிறது? இருக்கிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா அப்படியே லேறப்பட்ட ரத்தம் கீலேயாத்தின் பிசின் தைலமாய் என்ன செய்கிறது? தேவையற்ற நோய்கள்னா நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மை கொண்டே ஒரு பெருமை வரும்போது ஒரு வியாதி வரும், இச்சை வரும்போது ஒரு வியாதி வரும். நோய்கள், தேவையில்லாத நோய்களை நம்ம என்ன செய்கிறோம்? வரவழைத்துக் கொள்கிறோம். அந்த நோய்கள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறது? விட்டு நீங்குகிறது. நான்காவது பார்த்தீங்கன்னா அப்படி விலையேறப்பட்ட ரத்தம் சாத்தானின் தலையை நசுக்கி ஜெயத்தை தருகிறது. சாத்தானின் தலையை நசுக்கி ஜெயம் தருகிறது. நிறைய இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி கதறி என்ன செய்வாங்க? அழுவாங்க. எங்கே போகணும்? யாது செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்கு என்ன செய்யும்? சுகம் தரும். இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கும்போது, அப்படி ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கும் போது எந்த மந்திரவாதமும் எந்த குறிச்சலும் உங்களுக்கு விரோதமாக என்ன செய்யாது? வேலை செய்யாது. இயேசு நம்மோடு இருக்கும்போது இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப ஏன் நாம் பயப்பட வேண்டும்? உலகமே திரண்டு வந்து நமக்கு எதிர்த்து நின்னாலும் நம்ம கூட யார் இருக்கா? இயேசு இருக்கா. அப்படி ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம் நமக்காக இருக்கிறது. அந்த ரத்தம் நம்முடைய இப்படிப்பட்ட சாத்தானின் கிரியைகளை நசுக்கி ஜெயம் கொள்ளும். ஆனா இயேசு சொல்லி இருக்கிறார் பாருங்க, வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன செய்து? போராட்டம் உண்டு. ஆனாலும் நான் என்ன செய்தேன்? உலகத்தை ஜெயித்தேன். அந்த உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கும்போது எல்லாவற்றிலும் நமக்கு என்ன செய்யும்? ஜெயம் கிடைக்கும். அந்த இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை சோசரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக சிலுவையில் சிந்தினரே தகப்பனே. நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் நினைவே கோருகிற ராஜா, ஒரு சிறிய காயப்பட்டு ஒரு ரத்தம் வந்தாலே நாங்கள் என்ன செய்கிறோம்? ஐயோ ஐயோன்னு சொல்லி வேதனையாக துடிக்கக்கூடிய எங்களுக்காக உம்முடைய உடம்புல இருக்கிற அவ்வளவு ரத்தத்தையும் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அவமானப்பட்டு நீர் சிந்தினீரே தகப்பனே. அப்பா, அந்த ரத்தத்தினால் எங்களுக்கு உண்டான பாவ மன்னிப்பையும், அந்த ரத்தத்தினால் உண்டான வியாதியின் நீங்குதலையும், நோய்கள் குணமாகுதலையும் தகப்பனே, அப்பா, சாத்தானின் தலையை நசுக்குகிற வல்லமை நாங்கள் இப்ப பெற்றுக்கொள்ளுகிறோம் தகப்பனே. அப்பா, எந்த குடும்பங்களில் எல்லாம் போராட்டங்கள் இருக்கிறதோ தகப்பனே, எந்த குடும்பத்தில் எல்லாம் வியாதிகள் இருக்கிறதோ, பாவங்கள் நிரம்பி இருக்கிறதோ, அதை நீங்கும்படியாக உம்முடைய ரத்தம் அவர்களை சுத்திகரிக்கும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவங்க வியாதி உள்ள இடத்தில் கை வைத்து ஜெபிக்கும் போது தகப்பனே, உம்முடைய இரத்தம் அவர்களை சுத்திகரிப்பதே தகப்பனே, சுகம் கொடுப்பதை அவர்கள் உணரத்தக்கதாக தேவனுடைய வல்லமை அவர்களுக்கு இப்பொழுது கடந்து செல்லும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிசாசின் போராட்டத்தின் வல்லமையினால் கட்டுண்டு இருக்கிறவர்களின் அப்பா குடும்பத்திற்குள் தேவன் கடந்து சென்று பிசாசின் தலையை நசுக்கின ஜீவனுள்ள தேவன் தகப்பனே, உம்முடைய இரத்தம் அவர்கள் குடும்பத்துக்குள் ஜெயத்தினர் கட்டளையிடும்படிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை அப்படியே கிரியை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பிள்ளைகளுக்குள் சந்தோஷம், சமாதானம். தாங்கள் ஒரு விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவர்கள், தாங்களும் ஒரு விலையேற பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து அப்பா, இந்த ஆண்டு அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஆண்டாக அமையத்தக்கதாக எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்து விளங்க கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.